ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது சரியாக இந்த இரவு நெருங்கும் வேளையில வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நான் சொல்லப்பதை நீ அழைப்பதின் மூலமாக உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அள்ளிக்கிட்டு வந்து சேரும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய இந்த நபரின் பெயர் என்பது லக்ஷ்மி, செல்வம், சௌந்தரியம் சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கும். அதிர்ஷ்டம், லக்ஷ்மி, செல்வம், சௌந்தரியம், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த நபரையும் நீ ஏற்கனவே பார்த்திருக்க, உனக்கு நல்லா தெரிந்த நபர்தான். நாளைக்கு அவரை நீ பார்க்கும்போது அவர் பெயர் சொல்லி நீ கூப்பிட்டீனா, அவரும் திரும்பி பார்த்து உன்கிட்ட வந்து பேசினாங்கன்னா, அவர் மூலமாக அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும்படி நான் செய்ய போறேன். எல்லாருக்கும் நான் நேர்ல வந்து அருள் பாலிக்க முடியாதுங்கிறதால தான் சில நபர்கள் மூலமாக சிலரோட வாழ்க்கையில நான் ஒளி ஏற்றுவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வரும் அந்த நபரை நாளைக்கு உன் கண்கள்ல காட்ட போறேன். நீயும் அவர் பேரை சொல்லி அவரை கூப்பிடும்போது அதிர்ஷ்ட லட்சுமி தானாகவே உன் வீட்டில் வந்து உட்காந்து சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்துட்டு போவாங்க. என்ன பார்க்குற என் அன்பு பிள்ளையே, நாளைக்கு நீ உன்னுடைய அதிர்ஷ்டத்தை கண்கூடாக கண்குளிர மனமகிழ்ந்து பார்க்க போகிறாய். என்ன ராஜ அலங்காரத்தில் நீ இதுவரைக்கும் பார்த்தது இல்லைதானே? நாளைக்கு பார்ப்ப. உன் வீட்டில் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சந்தோஷங்களாலும் செல்வங்களாலும் நிரப்ப போறேன். நீ விரும்பியது நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் அழகாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா அருள் செய்து விட்டேன். இப்போது பிரச்சனைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எந்த சங்கடமும் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். அதனால தான் இன்று இரவோட இரவாகவே உன் துன்பங்களை எல்லாம் முடிச்சு வச்சு நாளை விடியலை உனக்கான நல்ல விடியலாக விடிய வச்சிருக்கேன். இனிமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குமேன்னு செல்லமே. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் என்பது உனக்கு அதிர்ஷ்டமார்ந்து சேரக்கூடிய அற்புத நாளாக இருக்க போகுது. இனிமே நீ மகிழ்ச்சி அடையும் விதத்துல தான் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க போறேன். உனக்காக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்படக்கூடாது. கூடிய சீக்கிரமே என் கைகளிலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற போற. உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராக மாறுவதற்கான வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும். என் கண்ணை பார்த்து உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். அதை கூடிய சீக்கிரமே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்து உன் கைகளில் சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்புன்னு இப்போதே உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீ முதல்ல உன்னை சுத்தி இருக்கவங்க சரியா இருக்காங்களான்னு பாரு. ஏன்னா நீ மட்டும் சரியா இருந்தா உன் வாழ்க்கை மாறிடாது. உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்ல எண்ணம் கொண்ட நேர்மறையான புத்தி கொண்டவர்களாக இருக்கணும். முதல்ல உன்னை இழிவா நினைப்பவர்களையும் மட்டம் தட்டி பேசுபவர்களையும் என்னைக்குமே நீ செய்யற விஷயத்துல குறை சொல்றவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த இரவோட முடிஞ்சு போயிடும். நாளையிலிருந்து நீயும் உன் குடும்பம் குழந்தைன்னு எல்லாருமே நல்லா வளமோடு நலமோடு சிறப்பான ஆரோக்கியத்தோட வாழும்படி நான் செய்யத்தான் வந்திருக்கேன் செல்லமே. கரடு முரடான உன்னுடைய வாழ்க்கை பாதையில காலனி இல்லாம வெறும் கால்களால் நடந்தா எப்படி கற்களும் முட்களும் குத்துமோ அப்படிதான் இந்த உலகம் இருக்கு. உலகமும் கரடு முரடு, அதுல இருக்க மனிதர்களும் கற்களும் முட்களும் போல குத்தி காயப்படுத்துறவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கலியுக உலகத்துல நீ கொஞ்சம் கவனமாக பார்த்து வாழ்ந்தாதான் காயப்படாம கஷ்டப்படாம சுகமாகவே நீ நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கும்படி செய்ய போறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். நீ என்கிட்ட வேண்டி கேட்டது அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலுமே கூட என் திருநொடியை சரணாகதி அடைஞ்ச உன்னை நான் ஒருபோதும் கைவிட போறதில்ல.
உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நிச்சயமாக காப்பாத்துவேன். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதான் அவங்க வலியும் வேதனையும் கஷ்டமும் புரியும். நீ யாருடைய வாழ்க்கையும் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு சுலபமாக பேசிவிட வேணாம். ஒருத்தருடைய நிலைமையை புரிஞ்சுக்காம அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்காம யார் மனசும் காயப்படும்படி நீ நடந்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில நீ விரும்பியதையெல்லாம் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். உனக்கு துணையாக நானும் இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காக இரவு பகல்னு பார்க்காம தூக்கம் இல்லாம ஓய்வும் இல்லாம வேலை செஞ்சு செஞ்சு நீ களைச்சு போயிடுற. முதல்ல உன் உடல் நலன் மீது கொஞ்சம் அக்கறை காட்டு. குடும்பத்துக்காக ஓய்வில்லாம வேலை செய்யறதுங்கிறது சரிதான். ஆனா நீ உழைப்பையும் சம்பாதிப்பதையும் வருமானத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் யோசிக்கிற. உன் குடும்பத்தை நினைச்சுப்பாரு என் செல்லமே. உன்னையே நம்பி இருக்கிற உன் குடும்பம் உனக்கு ஒண்ணுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாவது உன் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. உன்னுடைய வேலையில எந்த பிரச்சனையும் வராம இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தினா உன்னுடைய வேலைகளை உன் சார்பில் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் வருவேன். வாழ்க்கையில நீ அடைஞ்ச சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு இப்போது உன் வாழ்க்கைங்கிறது ஒரு புது கோணத்துல பயணமாயிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ திரும்பும் திசையெல்லாம் போகும் வழியெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க நான் உதவியாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை வீழ்த்துவதற்கு 1000 பேர் இருக்கட்டும், அல்லது தாழ்த்தி பேசுவதற்கு 100 பேர் கூட வரட்டும். ஆனா உன்னை வாழ்த்துவதற்காகவும் உன்னை வாழ வைப்பதற்காகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவுக்கு முன்னால 100 பேர் 1000 பேர் என்ன 1,00,000 பேர் நின்னாலும் என்னை தாண்டி உன்னை எதுவும் செய்ய முடியாது. அத்தனை பேரையும் தாண்டி உன்னை பாதுகாக்கும் கவசமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கவலைப்படாம தைரியமாக இருந்தீனா மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்துருவேன். நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக உன்னை நல்லா வாழ வைப்பேன். நீ சந்தோஷமாக இருக்கணும் என் செல்லமே. நீ எல்லாரையும் நம்பு, ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் நம்ப வேணாம். ஏன்னா இங்கு வீரத்தால வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால ஏமாற்றப்பட்டவர்கள் தான் அதிகம். நல்லவங்க போல பேசி முதுகுக்கு பின்னால வந்து குத்தி சூழ்ச்சி செஞ்சு கீழே தள்ளி விட்டு ஏமாத்தி அழித்த மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறதால நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீ என்னவோ எல்லாரையும் ரொம்ப நல்லவங்க நினைப்ப, யதார்த்தமா பேசுவ, உன் மனசுல பட்டதை நேருக்கு நேரா முகத்துக்கு நேரா சொல்லிடுவ. ஆனா உன் கூட பழகிறவங்க அப்படி இல்லை அல்லவா? உன் முன்னால நல்லா பேசினாலும் உன் முதுகுக்கு பின்னால என்ன பேசுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் உனக்கானது கண்டிப்பாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன். நீ இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் நலனுக்காக தான் உன்னை விட்டு போகும்படி செஞ்சேங்கிறத நீ உணர்ந்துகொள். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் எல்லா வகையிலும் உன்னை தேடி மறுபடியும் வந்து சேர்ந்து நீ சிறப்பா சந்தோஷமா வாழும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. கங்கை நதியில போய் நீராடுறதை விட காசியில போய் நீராடுவதை விட மிக புண்ணியமானது எதுன்னு தெரியுமா? பசியோட இருக்கிற ஒரு மனிதருக்கு உணவு கொடுப்பதுதான் புண்ணியத்திலும் கோடி புண்ணியம். அதே போல திருமணமாக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய்யறதும் நல்ல புண்ணியம். அதே போல அனாதையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மனிதரின் சடலத்தை அடக்கம் செய்வதற்கு நீ நிதி உதவி செஞ்சாலும் கூட அது மிக கோடி கோடி புண்ணியத்தை உனக்கு கொடுக்கும். இது மட்டும் இல்லை என் செல்லமே,
ஒரு ஏழை குழந்தையின் கல்வி செலவுக்காக நீ காசு கொடுத்தாலும் சரி, அல்லது பசு பறவைன்னு வாயில்லாத ஜீவன்களுக்கு நீ உணவு கொடுத்தாலும் சரி, அல்லது ஆதரவற்றவர்களுக்கும் பராமரிக்க சரி, கோடி கோடி புண்ணியத்தை உனக்கு கொடுத்து அதன் மூலமா உன் வாழ்க்கையில உயர்வையும் நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கு. உன் வாழ்க்கைய நீ ஒப்படைச்சிருக்கிறது இந்த வராகி அம்மாவிடம். நிச்சயமா நீ நினைச்சு கூட பார்க்காத நன்மைகளை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்துல உன் வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் வந்து சேரும்படி செய்வேன் என் செல்லமே. நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். ஏன்னா உனக்காக நான் இருக்கேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செய்யும் போது அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைய என் ஆசீர்வாதங்களுடன் பெற்று நீ நன்றாக வாழுவாய். இனிமே எல்லாமே உனக்கு ஏற்றம்தான். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்த போறேன். எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், நீ நினைச்சது தள்ளி போய் தாமதம் ஆனாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் உடம்புல இருக்கக்கூடிய சில குறைபாடுகளையும் கோளாறுகளையும் உடல் ஆரோக்கியமற்றதையும் சரி செய்து எப்போதும் நீ நிம்மதியாக பரிபூரண ஆரோக்கியமாக வாழும்படி நான் செய்ய போறேன். என் பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு தேவையானது பணமோ பொருளோ மட்டும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்காத, உன்னை விட்டு விலகாத உண்மையான அன்புதான் இப்போ உனக்கு தேவை. இனிமே அனைத்தையும் நான் சரி செஞ்சு நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி பார்த்துக்கிறேன். நீ தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவு வருதா? யாராவது உன்னை போட்டு அமுக்கிறது போல இருக்கா? கெட்ட கனவுகள் வருவதும், யாரோ உன்னை அழுத்துவது போல் இருப்பதும், கருப்பாக உருவம் தெரிவதும், இது எல்லாமே இனம் புரியாத பயமாக, செய்வினையோ ஏவலின் காரணமாகவோ உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள். நீ மனசுல இந்த வராகி அம்மாவோட உருவத்தை நினச்சிக்கிட்டு தூங்க போனினா இது எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காம நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன் தலைமாட்டிலேயே உட்காந்துருப்பேன். இனிமே எப்போவுமே என்னை மனசார நினச்சி நம்பிக்கையோட இரு. நாளைக்கே நான் சொல்லக்கூடிய இந்த நபர் மூலமாக அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டேன் தானே. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. காரணம் இருந்தாலும் சரி, காரணம் இல்லாட்டியும் சரி, நீ எதை நினைத்தும் கலக்கம் கொள்ளாம தைரியமாக இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில சரியாக நடக்கும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும்னு நீதான் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நிச்சயமாக எல்லாமே மாறதான் போகுது. நீதான் உறுதியாக நம்பிக்கையோட இருக்கணும். உனக்காக யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்படுற நீ ஒரே ஒரு முறை வராகி அம்மான்னு கூப்பிட்டினா உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வர்றத உன்னால உணர முடியும். ஆனா அதுக்கு உன் மனசு இலகுவாக காலியா இருக்கணும். எந்த எண்ணமும் இல்லாம சுத்தமான மனசோட ஒழுக்கமான குணத்தோட என்னை கூப்பிட்டினா நீ கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த நொடியே உன் கண்ணு முன்னால வந்து நின்று நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உண்டாகும். உன் வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அப்படிப்பட்ட உனக்கு இனி எந்த துன்பமும் நேர விடமாட்டேன். உன் மனசு வலிக்கும் போதும், மனசுல கவலைகள் இருக்கும் போதும், அல்லது மனபாரம் உன்னை போட்டு அமுக்கும் போதும் மனசு விட்டு பேச மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். உனக்கு துணையாக உன் மனசுக்கு பிடிச்சவங்களையே உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்யும் விதத்தில் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட சிறப்பாக நடப்பதை சந்தோஷமாக உணர்வாய்.